ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கொடைக்கானல்ல ஆல்ரெடி வந்து செமெண்டெக் வில்லா நம்ம வந்திருந்தோம். அப்ப நம்ம வந்து கிரிஜா மேடத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு வந்து நமக்காக வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய ரெசிபிஸ் சொல்லி தர போறாங்க. ஒவ்வொன்றா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் மேடம். வணக்கம் ரிஸ்வான், ரொம்ப சந்தோஷம் ரிஸ்வானை பார்த்தது. நான் ஃபர்ஸ்ட் எப்போ ரிஸ்வானை மீட் பண்ணனாக்கா திருச்சியில பிரியாணி மேலால நம்ம மினிஸ்டர் நேரு வந்து தலைமை தாங்கியிருந்தாரு. அப்ப நான் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனரா போயிருந்தேன். அப்பதான் இவரை பார்த்தேன். அதுல இருந்து we are traveling together. ரிஸ்வான், ஒரு ரிஸ்வானுக்கு ஃபர்ஸ்ட் காஃபி கொடுக்கலாம். அந்த காஃபி வந்து நான் யாருக்கு டெடிகேட் பண்றேன்னா, என்னோட பெட்டு பாருங்க, பீகிள். இவர் பேர் காஃபி. இன்னையோட அவன் இறந்து 1 year ஆகுது. என்னோட யூடியூப் சேனல்ல எல்லா ஃபுட்லயும் டிராவல் பண்ணி எனக்கு ஹீஸ் மை சன், அவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ காஃபிக்கோசரம் ரிஸ்வானுக்கோசரமோ இன்னைக்கு ஒரு காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி பண்ண போறோம், நேச்சுரலா எப்படி பண்ண போறோன்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் பால். ஓகே, இது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். வெல்லம் இல்லை சக்கரை, உங்க ஆப்ஷன் எதுவோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு பாருங்க, நான் கொஞ்சம் கம்மியா தான் போடுறேன், லைட்டா தான் போடுறேன். ரிஸ்வான், உங்களுக்கு என்ன வேணும்? சுகரா? சுகர்ல போட்டு சாப்பிட்டு பாருங்க. இதோட டிஃபரன்ஸ். நான் யூஸ்வலா ஒயிட் சுகர் யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா நேச்சுரலாவே தேங்காயில வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுவே போதுமானது. பட் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் நான் இது பண்றேன். பட் வெல்லம் நீங்க ஆட் பண்ணோம், நல்லா இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் இருக்கு. ஆப்ஷன்ஸ் தான் கண்டிப்பா. ஆனா காஃபி வந்து தேங்காயில இருக்க இனிப்பே போதுமானது. இது வந்து ஹனி கூட சேர்க்கலாமா மேம்? சேர்த்துக்கலாம், ஹனி வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாம் தரோம், கொஞ்சம் ஹெல்தியர் வெர்ஷனா வேணும்ன்றப்ப ஹனி வந்து மலைத்தேன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது லைட்னஸ் பத்தலன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், காஃபியோட ஸ்ட்ரென்த்தை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஆட் பண்றேன். ஏன்னா அடுப்பில்லா அதிவேக சமயத்துல எப்பவுமே மசாலாவா இருக்கட்டும், இன்கிரீடியன்ஸாவா இருக்கட்டும், நீங்க வந்து ஸ்ட்ராங்கா எடுத்தோன்னே போடவே கூடாது. போட்டுட்டீங்கன்னா உங்க ஃபுட்டு வந்து ஃபெயிலியர் ஆயிடும். இந்த ஸ்ட்ராங்னஸ் போதுமா ரிஸ்வான்? ஓகே மேம், இந்த ஸ்ட்ராங்னஸ் போதும் மேம். நீங்க சுகர் கேட்டதுனால கொஞ்சம் சுகர் ஆட் பண்றேன். இது இப்ப தேங்காய் பால்ல நம்ம ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால்னு சொல்றோம் மேம். இது எத்தனாவது பால் மேம்? இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பால் தான் எடுத்தேன். திக்கா ஃபில்டர் காஃபியோட கன்சிஸ்டன்சி வரும். நான் தண்ணியா தான் குடிப்பேன். நான் செகண்ட் பால்ல தான் நான் போடுவேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா மேம் நமக்கு அடுப்பே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற அந்த கேஸ் தட்டுப்பாடில் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு காஃபி நம்ம போட்டுடலாம். இப்போ கேஸ் தட்டுப்பாடுன்றது இல்லை, யூஸ்வலாகவே வந்து ஹெல்த்தியர் வெர்ஷன் வந்து நமக்கு அடுப்பில்லா சமையல் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் காஃபி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு இப்போ மேடம்கிட்ட நம்ம சொல்லி 70% கேஸ் ஷார்டேஜுங்க இன்னைக்கு கொடைக்கானல்ல. கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எல்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ வரியே பண்ணாதீங்க, தைரியமா இல்லைங்க. நம்ம பெண்கள்லாம் முறத்தை வச்சே புளியை விரட்டினவங்க. நம்ம என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம அசத்திட்டுல வாங்க. நன்றி, வணக்கம். சூப்பரா இருக்கு மேம். காஃபி டிஃப்ரெண்டா இருக்கு, அந்த கோகனட்டோட ஃபிளேவரும் தெரியுது, காஃபியோட அந்த எஃபெக்டும் சூப்பரா இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, சூப்பர். அதாவது எப்படி சொல்றது, கோல்ட் காஃபி நம்ம ட்ரை பண்றோம் இல்லையா, எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருக்கு மேம். இதுல இன்னும் வந்து கோகனட் மில்க் விஸ்க் பண்ணி ஃப்ராத்தோட கொடுக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் கேஷுவலா இப்ப நான் ரிஸ்வான் கோசரம் பண்ணி கொடுத்தேன். நான் என்ஜாய் பண்ணுங்க ரிஸ்வான். சூப்பரா இருக்கு மேம். கோல்டு காஃபி மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வேணும்னா இப்ப கோல்டு காஃபி நம்ம குடிக்கிறோம் அப்படின்றப்ப கூட இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோகனட் மில்க்ல அவ்வளவு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.